யூடியூபர் இர்ஃபான் அப்படி அவர் வெளியிடக்கூடிய வீடியோ சர்ச்சைக்குள்ளாறதுக்கு முக்கிய காரணம் வந்து மதமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது எல்லாம் உள்ள இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. இப்போ யூடியூபர் இர்ஃபானுடைய வீடியோ சம்பந்தமான சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது. இது தொடர்பாக நம்ம நண்பர் சித்திக் வந்திருக்காரு. அவரோட ஒரு சின்ன டிஸ்கஷன். தமிழ் தாயகம் பார்வையாளர்களுக்கு இந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூபர் இர்ஃபான் ஒரு வீடியோ வெளியிட்டு அது பெரும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கு. அவர் வந்து பெருநாளை முன்னிட்டு ஏழைகளுக்காக ஒரு உதவி வழங்குற ஒரு நிகழ்வு வந்து வீடியோவாக வெளியிட்டிருக்காரு. இது உண்மையிலேயே அந்த யூடியூபர் இர்ஃபானுடைய தவறா இல்லை இதை வேண்டுமென்றே வேற யாரும் சர்ச்சைக்குள்ளாக்குறாங்களா? இந்த நிகழ்வை வேற யாரும் எடுத்து போடலை. இன்னொரு மீடியாக்களோ அல்லது தனிப்பட்ட நபரோ இந்த வீடியோ எடுத்து வெளியிடல. இதை வந்து வீடியோ வெளியிட்டது அவருடைய. அதனால புதுசா யாரும் பெரிதாக்குறாங்க இல்லைன்னா சர்ச்சையை உருவாக்குறாங்கிற பாயிண்ட் வந்து விவாதத்துக்குள்ளே போக முடியாது. அது அடிபடுது. வந்து அவங்களுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய பார்வையாளராக இருக்கட்டும் இல்லை நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூடியூபர்ஸ்னாலே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை தானாகவே கிரியேட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்களும் ஒரு யூடியூபர்னாலும் அந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட முன்னெடுக்க, ஏன்னா யூடியூபர்ஸோடைய மெயின் தாட்டு வியூஸை கூட்டுறதுக்காகவே இருக்கிறது. இதை பற்றியான உங்களுடைய கருத்து? அதாவது வேணும்னே வந்து கண்டென்ட்டை உருவாக்குறாங்க அதுதான் கேட்குறேன் அப்படின்னு. இப்போ இந்த சம்பவத்தில் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு வந்து அங்கே நடந்திருக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். அதாவது அவர் சொன்ன மாதிரி அவர் ஒய்ஃபோட தான் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போறாரு. அப்போ இந்த சர்ச்சையாகும்போது அவருக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கலாம். நம்ம மக்கள் ரெஸ்ட் பண்ணும்போது அந்த பதட்டம் ஏற்பட்டிருக்கலாம். அதில் சின்ன ஒரு கோபம் வந்திருக்கலாம். அதெல்லாம் ஆனால் அங்கேயே விஷயத்தை சால்வ் பண்ணியிருந்தா முடிஞ்சிடும். கண்டிப்பாக இது அவர் வீடியோவை வெளியிட்டு அதை சர்ச்சையாக்குறதுக்கு முதல் அஸ்திவாரமே அவர் தான் போட்டார். சரி, அப்படி இப்படி போடும்போது தான் மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன டவுட் வருது அப்படின்னு சொன்னா அப்போ கண்டென்ட்டை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்படுது. பொதுவாக வந்து எல்லா யூடியூபர்களுக்குமே இந்த குற்றச்சாட்டு பொருந்தவராக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது வேணும்னே சர்ச்சையை உருவாக்குறாங்க, வியூஸ்க்காக எதையாவது பேசி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. சரி, இது யூடியூபர்கள் அப்படி செய்யறாங்க அப்படின்னா இதை யார் என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்மளே பார்க்கிறோம். நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய வீடியோக்கள் வந்து அதிக வியூஸ் போறதில்லை. நல்ல நாட்டுக்கு பலனுள்ள பயனுள்ள ஒற்றுமையை சொல்லக்கூடிய கண்டென்ட்கள் வந்து இந்த மாதிரியான கேலி கிண்டல் சர்ச்சை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமான வைரலா பரவுது. இதுவே வந்து அவங்களை தப்பான வழிக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை. அப்துல் கலாமை பத்தி பேசினா வியூஸ் ஓட மாட்டேங்குது. ஒரு யாரோ ஒரு காமெடியான ஒரு அந்த பயில இந்த பயிலங்கிறாங்க, அது ஓடி போயிடுது. இதுக்கு யார் வந்து காரணமா இருக்கிறாங்க? அப்ப மக்கள் வந்து அதுல ஜாக்கிரதையா இருக்கணும், புறந்தள்ளணும். கண்டிப்பா இந்த மாதிரி சமூக பொறுப்பற்று அல்லது இதா இருக்கிறாங்கன்னா அந்த வீடியோவையோ அந்த நபரையோ புறந்தள்ளலாம். யூடியூபர் இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புதுசு இல்லை. இவருடைய வீடியோக்கள் சர்ச்சையானது நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்தாக்கில் வந்துகிட்டு இருக்குது. யூடியூபர் இர்ஃபான் அப்படி அவர் வெளியிடக்கூடிய வீடியோ சர்ச்சைக்குள்ளாறதுக்கு முக்கிய காரணம் வந்து மதமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது பொதுவாக யூடியூபர்கள் அல்லது பொதுவான மேடை பேச்சாளர்கள் செய்யக்கூடிய தவறு வந்து முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் அது மதத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கப்பட்டது. எந்த சம்பவமோ அந்த சம்பவத்தை தான் மையப்படுத்தி பேசுறாங்க. அன்பார்ச்சுனேட்டா யூடியூபர்ஸ்ல அதாவது முஸ்லீம்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க மதம் வந்து பிளே பண்ணுறது பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றத்தில் அது இது வந்து முற்றிலும் ஒரு துரதிஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவராக தான் பார்க்கப்படணும். இன்னும் சொல்ல போனால் இந்த இர்ஃபானே வந்து யூடியூபர் இர்ஃபானே வந்து ஒரு காலமும் தன்னை முஸ்லீமாக அவர் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எந்த ஒரு சர்ச்சையிலையும் அந்த இடத்துல இருந்து அவர் கிளைம் பண்ணவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தை பின்பற்றுவதில் இது கூடாது ஹராம்னு சொல்லப்படக்கூடிய அப்படி ஒரு சில விஷயங்களை செய்கிறார் என்று இஸ்லாமியர்கள் மத்தியிலேயே வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்கு. யாரும் அவரை டிஃபெண்ட் பண்ணல. இவர் இர்ஃபான் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவரை வந்து டிஃபெண்ட் பண்ணல. தப்புன்னா எல்லாரும் தான் தப்புன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் அதுக்கான மன்னிப்பு கோரியிருக்காரு. நானும் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலை வந்து அப்போ அவர் உதவி செய்யறதை தடுக்குமா? இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏழைகளுக்காக உதவி செய்யறதை தடுக்குமா? இல்லை, அப்படி தடுக்காது. அதாவது இந்த ஒரு சம்பவத்திலேயே ரெண்டாக பிரித்து பார்க்கணும். அவர் கண்டென்ட்டுக்காக தான் இது செய்தார் அப்படின்னா கண்டென்ட்டுக்காக தான் பண்ணார், உண்மையிலேயே அவருக்கான அந்த வன்மம் இல்லைங்கிறது ப்ரூஃப் ஆயிரும். இல்லை அவர் உண்மையிலேயே வன்மத்தை வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்காக செஞ்சாருன்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டு விஷயத்தை அதில் உள்ள இருக்குது. ஏன்னா வியூவர்ஸுக்காக இந்த செயலை செய்தாலும் கூட இது அவர்கள் மனதை பாதிக்கும் போது இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஏழைகளுக்கு உதவி செய்யுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு உண்டாக மாட்டாரா? ஏழைகளுக்கு செய்கிறதுக்காக நிறைய மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் செய்வாங்க. அது இவர் தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. அதனால பெரிய ஒரு இது ஒரு பெரிய போர்ஷன் வந்து ஒன்றும் இங்கே பலனடைய போகிறது இல்லை. இந்த இவருடைய உதவினால பெரிய போர்ஷன் ஒன்றும் பலனடைய போகிறது இல்லை. இவர் ஒரு சிறிய முடிந்த அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து தடுக்குமா தடுக்காதாங்கிறது ரெண்டாவது விஷயம். எப்போதுமே சரி, இந்த மாதிரியான இடத்துல ஏன் ரஷ் ஏற்படுது வந்து இர்ஃபானுடைய விஷயம் மட்டும் இல்லை, நிறைய செலிபிரிட்டிஸுக்கு உடைய இடத்துல ஏன் இப்போ கூட நம்ம ஆந்திராவில் கூட ஒரு கேள்விப்பட்டோம், ஒரு நடிகரை பார்க்க வந்த இடத்துல ரஷ் ஏற்பட்டு ஒருத்தன் உயிரிழந்தாங்க. அப்போ அதுக்கு அந்த நடிகர் மேலே தான் இப்போ
அந்த நடிகர் மேல தான் கேஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ இது என்னன்னா அந்த உதவியை பெற போறதுங்கிறத தாண்டி ஒரு செலிபிரிட்டியை நம்ம பாக்குறோம், அவரை தொட்டுட்டோம், அவரை அந்த இதுலயும் இந்த ரஷ் இது வந்து நடக்குது. அது மட்டும் ஆனா அந்த இடத்துல வந்து இந்த பிரபலங்கள் வந்து நிச்சயமாக வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆனா மற்ற எல்லா சம்பவத்திலையும் வந்து வீடியோ அந்த நபர் சம்பந்தப்பட்ட நபர் வெளியிடாம மற்றவர்களால மற்ற மீடியாக்களால வெளியே பரப்பப்படுகிறது. ஆனா அன்பார்ச்சுனேட்டா வீடியோ இவர் தான் வெளியிட்டு இருக்காங்க. நினைத்திருந்தால் கூட கட் பண்ணிருக்கலாம். அந்த சம்பவம் நமக்கு தேவையே இல்லை. அப்போ சந்தேகம் வெளியிறது உண்மையிலேயே வியூஸ்க்காக பண்ணிருக்காங்க அந்த அது. ஏன்னா நேத்து முந்தானத்து வந்து ஒரு யூடியூபர் இல்ல இவர் சமூக வலைதள உலகத்திலேயே வந்து ஒரு ஹீரோவா பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. அது வந்து அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமான்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது இவருக்கு நிச்சயமாக ஒரு சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு, கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா சமூக பொறுப்பு இருக்கணும் கூடாது. யூடியூபர் இர்ஃபானுடைய மெயின் வீடியோக்கள் நான் கொண்டு நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கேன். அவர் வந்து ஒரு உணவை வந்து சிறந்த உணவை மக்களுக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி தான் பஸ் அவர் கண்டென்ட் இருந்துச்சு. ஆனா இப்போ வரக்கூடிய கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த கண்டென்ட் முடிஞ்சிட்டோ, பஞ்சம் ஏற்பட்டுட்டோ, இல்ல ஏழைகளுக்கு உதவி பண்ற மாதிரி, இல்ல அவங்கள வந்து சாடுற மாதிரியான வார்த்தைகளை உபயோகித்து அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்காக மூவ் பண்றாரோ. அந்த அளவுக்கு போக மாட்டாரு, அது தெரியும், கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கணும்னு. இதை வந்து சாதாரணமாக சிரிச்சிட்டு கடந்துருவாங்க, இல்லைன்னா ஒரு சர்ப்ரைஸா கடந்துருவாங்கன்னு தான் நினைச்சிருப்பாரு. நிச்சயமா வந்து இந்த ஒரு இதில் விமர்சனம் வந்து அந்த விமர்சனத்தின் மூலமாக இந்த வீடியோ ஓடிடும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. இதனால நம்ம பேரை கெடுத்துக்கோன்னு நல்லா தெரியும், அதனால அது பண்ண மாட்டாங்க. அவர் என்ன நினைச்சிருக்க கூடும்னா அப்படியே கடந்து போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு நிச்சயமா. ஆனால் அது வந்து தவறு. அது மட்டும் இல்லாமல் யூடியூபர் இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். அவர் வந்து பொதுவாக ஒரு என்டர்டைன்மெண்ட் நோக்கத்தோட தான் வீடியோக்களை வெளியிட்டு உருவாக்குனாரு. அவரோட சேனலை அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு வரைக்குமே. பெரிய சமூக பொறுப்பு, ஒரு சோசியல் ஜஸ்டிஸை பேசினாரு, ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தவறான ஒரு கொள்கைகளுக்காக, தவறான திட்டங்களுக்காக குரல் கொடுத்தாரு. அப்படிலாம் ஒரு வீடியோ நம்ம பார்த்தது இல்லை, ஒருவேளை வெளியிட்டாரான்னு தெரியாது. அப்படி சமூக பொறுப்புக்காக அவர் வெளியிட்டு இருந்து அங்கே இருந்து ஒரு சில சர்ச்சைகள் வந்திருந்தா நிச்சயமாக அது கவனத்துக்குள்ளாகவும் சில நல்லவர்களாலும் சான்றோர்களாலும் வந்து பாராட்ட கூட படக்கூடும். ஒரு சில பேர் எதிர்த்தா கூட ஒரு சில பேர் பாராட்டுவாங்க. இது ஒட்டுமொத்தமா எதிர்க்கிற சூழ்நிலை வந்தது வந்து அன்பார்ச்சுனேட் தான். ஆனா அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. அவர் சர்ச்சைக்கு அவருடைய சர்ச்சை வந்து அந்த ஒரு விபத்து தவிர மற்ற எல்லா விஷயமே வந்து அவருடைய வீடியோக்களால தேவையாச்சக்கூடிய வீடியோக்களை கூட கேளிக்கையாக போட்டாதான் மக்களை விரும்புறாங்க. ஆனா ஒரு சீரியஸான விஷயம், ஒரு மக்களுக்கு உதவி செய்ய நான் கிளம்புறேன் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான விஷயம். அது எமோஷனல் கூட லிங்க் ஆன ஒரு விஷயம். இந்த இடத்துல கோபமும் வரக்கூடாது, தேவையற்ற நகைச்சுவையும் வரக்கூடாது. அது வந்து இது தேவையை நோக்கி வரக்கூடிய மக்களை கிண்டல் செய்யறதா மாதிரி இருக்கக்கூடாது. பெரிதும் மனதளவில் தாக்க கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்ய தான் செய்கிறாரு. இல்லை அவர் பேசுனதுக்காக இந்த மாதிரியான ஏழைகளுக்கு உதவி பண்ணுற நிகழ்வே நடத்தக்கூடாது. ஏழைகளுக்கு உதவுறது இப்போ நம்ம தமிழ்லேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இடது கை வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி தான் ஆகணும். பிரபலமான ஒருவர் வந்து ஒருத்தருக்காக உதவி செய்யறான்னு வரும்போது மற்றவங்களையும் அது தூண்டும், உதவி செய்யறது கண்டிப்பா. ஏன்னா பார்வையாளர்களையும் அவர் என்னத்தையும் பண்ணிட்டு போறாரு. இன்னைக்கு மக்களுக்கு வயிற்றுக்கு சோத்தா போட்டா போதுங்கிற லெவல் தான் நம்ம மக்கள் வந்து ஒரு ஏழைகளுக்கு 10 பேருக்கு அது அவர் என்னமோ செஞ்சுட்டு போறாரு. 10 பேருக்கு இதை பார்த்து இன்னொரு யூடியூபர் செய்யறாங்க, அவருக்கு இன்னொரு அதை ஒரு வீடியோவா வெளியிடுறதுல தவறு ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய நோக்கத்தை பொறுத்து தான் இருக்கும். அவருடைய நோக்கம் வந்து நான் பிரபலமாகணும், அல்லது 5 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா கொடுத்த மாதிரி நான் காட்டிக்கணும் அப்படின்னா அது தவறு. அவருடைய நோக்கம் சரி. இப்ப நான் கொடுக்கும்போது இதை சொல்லி, அதாவது பேரிடர் காலங்களில் வந்து சில ஃபண்டுகளுக்கு பேரு சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுன்னு வச்சுப்பாங்க. கண்டிப்பா முதலமைச்சர் தான் காசு கொடுப்பாரா? அப்படி இல்லை. ஏன்னா முதலமைச்சர் கொடுக்குறாருங்கும் போது மக்கள் கொடுப்பாங்க. அது பேரு சீஃப் மினிஸ்டர் ஃபண்டு தான் வச்சிருப்பாங்க, முதலமைச்சர் நிதி அந்த மாதிரி நிவாரண நிதி. ஏன்னு சொன்னா அவர் முதலாக கொடுப்பாரு, ஒரு 5 லட்சத்தை கொடுப்பாருன்னா அதை தொடர்ந்து மக்களும் பிரபலங்கள் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அதையும் வீடியோ எடுத்து போடுவாங்க. இத்தனை மக்கள் இத்தனை பேர் கொடுக்குறாங்கிற போது நிறைய பேருக்கு தூண்டுதலா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அப்போ நோக்கம் தான் இதில் பார்க்கணும். அது வலது கைக்கு தெரிஞ்சு கொடுக்குறாரா, இடது கைக்கு தெரிஞ்சு கொடுக்குறாரா, அவர் கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு அது அவருடைய நல்லது கெட்டது பொறுத்தது. நம்ம பொறுத்த வரைக்கும் 10 பேர் லாபம் வர்றாங்க. ரெண்டாவது, ஒரு அமைப்பு ரீதியாக செய்யும் போது நிச்சயமா அவங்க வந்து வீடியோ வெளியிட சூழ்நிலை வரும். ஏன்னா ஒரு அமைப்பை நம்பி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் காசு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா. எப்போ எங்க 1000 பேர் நீங்க காசு வாங்குறீங்களே, யார்கிட்ட கொடுத்தீங்க? ஒரு 10 பேர் கொடுத்த போட்டோ கூட காணாமாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஆதாரமாக அதை வெளியிடுவாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், பேரிடர் காலங்களில் டிஷர்ட்லேயே அவங்க அமைப்பு பேர்கள்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து தாங்களே காட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால இல்லை. 2 விஷயம் இருக்குது. தவறான ஆட்கள் வந்து இந்த இடத்துல கும்பலாக கூடிடக்கூடாது, உண்மையிலேயே அந்த அமைப்பு தான் செஞ்சது அப்படிங்கிறத இது பண்ணணும். ரெண்டாவது வந்து
அந்த ஒரு அமைப்பு மூலமாக போகும்போது அந்த அமைப்பு வந்து நிதி திரட்டி இருக்கும். அப்படிதான் செய்ய முடியும். ஒரு நிதி இல்லாம இந்த சேவை செய்ய முடியாது, மக்களுடைய நிதி இல்லாம செய்ய முடியாது. அப்ப நாங்க வந்து உங்ககிட்ட வாங்கின நிதியை பயன்படுத்தணும்னு காட்ட வேண்டி வரும். அப்போ ஒரு அமைப்பா செய்யும் போது நிச்சயமாக இந்த வீடியோ வெளியிட்டு தான் ஆகணும், அல்லது மக்களுக்கு அதை பரப்பி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால அவங்களை குறை சொல்ல முடியாது. தனிப்பட்ட நபர்கள் வந்து அவங்க வந்து உண்மையான நோக்கத்தில், அதாவது நம்மை கொண்டு ஒரு 10 பேர் அவங்களும் உற்சாகம் அடைந்து அவங்களும் செய்வாங்கன்னு செய்தா அது நல்லது. இல்லை தன்னை பெருமைப்படுத்திக்கிறாருன்னா அது நமக்கு ஒன்றும் அதனால எந்த இதுவும் இல்லை. யூடியூபர் இர்ஃபான் வந்து வளர்ற ஸ்டேஜில் கரெக்டாக இருந்தாப்புல, இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து தெரிந்தே, ஏன்னா இந்த வீடியோவை வேற யாரும் பரப்பலை, அவரே வெளியிட்டிருக்காரு. அப்போ அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பழக்கத்தினால அவர் தைரியமாக இதை வெளியிடுறாரு. அதாவது ஒரு நபர் வந்து வளர்ந்து வந்து ஒரு மீடியா வெளிச்சம் வந்துட்டுனா அவர் அதிகாரத்தை யூஸ் பண்றாரா, அதிகாரம் அவரை யூஸ் பண்ணுறான்னு யாராலையும் கண்டுபிடிக்க. ஏனென்றா 2 பக்கமும் நடக்கும். அது யூடியூபர் இர்ஃபான் கிடையாது, இன்றைக்கு ஆளுங்கட்சியா எதிர்கட்சி அப்படிலாம் கிடையாது. 2 பக்கமும் நடக்கும். ஏன்னா வந்து ஒரு நமக்கு அரசின் கொள்கையோ அல்லது திட்டத்தையோ எளிதாக கடத்த முடியும், இந்த நபரை பயன்படுத்தினால் எளிதாக கடத்த முடியும் சொல்லி அரசுகளே கூட அல்லது அதிகாரமே கூட கட்சிகள் கூட நேரடியாக பயன்படுத்தலாம். ஆனா இதுல பெரும்பான்மை இன்னொரு கேள்வி எழுது என்னன்னா, அவர் வந்து அவருடைய குழந்தை ஆண்கா பெண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்து வெளியிட்டார். அதுவும் பெரிய சர்ச்சைக்குள்ளானது, அது உங்களுக்கு தெரியும். அப்பவும் அந்த வெளியிடவும் கூட அவ்வளோ தைரியமா இது தமிழ்நாட்டில் தவறுன்னு தெரிஞ்சும் அவர் தைரியமா வெளியிட்டது காரணம், எனக்கு வந்து அதிகாரத்தினுடைய பவர் இருக்கு, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. இல்ல அதுல வந்து இதற்கும் அதிகாரத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி இந்த தவறை யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவரையும் பாதிக்கும், இவரோட தொடர்புல உள்ளவங்களையும் பாதிக்கும். அதனால அதுக்கு யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி அவர் செய்யணும்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. இது என்னன்னு சொன்னா முழுக்க ஒரு தவறுதலாக செஞ்ச விஷயம் தான். வந்து வெளியிட முன்னாடி இப்போ நிறைய பார்க்குறோம், நிறைய வீடியோக்கள் வந்து நிறைய லீகல் கன்சல்டன்ட்டை வச்சு அதை ஃபில்டர் பண்ணி தான் வெளியே வரும். கண்டிப்பாக சில வீடியோக்கள் வந்து எமர்ஜென்சியாக போட வேண்டிய சூழ்நிலை வரும். சில அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் அவர் எதுவும் போடுற மாதிரி தெரியல, உடனே போட வேண்டி வரும். அது வந்து எடிட்டிங்ல தவறு நடக்கலாம். கண்டிப்பாக இமீடியட்டா வெளியிட வேண்டி வரும். ஏன்னா வந்து அதை அந்த சப்ஜெக்ட் வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் ஆயிடக்கூடாது, அன்னைக்கு பேசப்படும் பொருளாக இருக்குது, அதை நம்ம உடனே வெளியிட்டாகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. அந்த அளவுக்கு ஒரு ஒன்றும் அர்ஜென்டான ஒரு மேட்டர் ஒன்றும் போடலை. அப்படிங்கும்போது ஒரு 2 நாள் வீடியோ லேட் ஆனாலும் பரவாயில்லை, இது செய்யக்கூடாது, இது வரக்கூடாதுன்னு சொல்லியே வந்து செய்யலாம். இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் வந்து மன்னிப்பு தெரிவிச்சிருக்காரு, வருத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காருன்னு வச்சு, இனி நான் வந்து இந்த ஏழைகளுக்கு உதவி பண்ணவே மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் நான் தவறை நான் செஞ்சுட்டு திருந்தணுமே தவிர ஒதுங்கி விடக்கூடாது. தவறு என்னுடையது, அதை திருத்தி கொள்ளலாம். அது தெரிஞ்சுதானே மன்னிப்பு கேட்கிறேன். கண்டிப்பா தவறு என்னுடையது தெரிஞ்சுதானே மன்னிப்பு கேட்கிறேன். கண்டிப்பா அப்ப அது திருத்துக்குதான் செய்யணுமே தவிர ஒதுங்கி ஓடுறது வந்து அது சரி அறியாமல் வெளியிட்ட வீடியோவாக கருதிட்டு அவர் வந்து இனிமேல் அப்படி செய்யாம இது தொடர்ச்சியாக போறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம யூடியூபர் இர்ஃபான் வந்து சர்ச்சை ஆக்கினாலும் வீடியோ போட்டாலும் அவருடைய நோக்கம் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்றதுதான். அவரை நம்ம பாராட்டி தான் தீரணும்.